கிட்டத்தட்ட நார்மலாக இந்த ஒரு துண்டு வந்து 1 கிலோ இருக்குதுண்ணே. எங்களோட கருணக்கிழங்கு டெவல். வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு சமையல் காணொலி ஒன்று தான். இன்றைக்கு வந்து என்ன செய்ய போகிறோம் நாங்கள்? இன்றைக்கு வந்து வெள்ளிக்கிழமை கூடுதலாக மிரக்கறி சமையல் தான் செய்து கொண்டிருக்கிறோமே. அதில் வந்து வெள்ளிக்கிழமைண்டா பொதுவாக எல்லாருமே கூடுதலாக வந்து மிரக்கறி தான் சமையல் செய்கிறது. நாங்களும் வந்து இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம்டா கருணக்கிழங்கு, அதாவது சட்டிக்கிழங்குன்னு சொல்லிக்கொள்கிறது. கருணக்கிழங்குல வந்து நல்ல ஒரு டெவல் தான் செய்ய போகிறோம். இது வந்து எங்கட வீட்டு நிகழ்விலையும் வந்து செய்திருந்தது. உண்மையிலுமே அவ்வளவு அருமையாக இருந்தது, நல்ல ஒரு சுவையாக இருந்தது. எல்லாருமே சொல்லிக்கொண்டாவே அது நல்ல ஒரு சுவையாக இருக்குண்டு. அப்போ நாங்களும் ஒருக்கா அதை செய்வோம்னு தான் இந்த காணொலியில் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்களா என்ன? கிட்டத்தட்ட அந்த பன்னீர் கறி ஒத்த கறி மாதிரியே இருக்கு. பன்னீரா என்று கூட தெரியாமல் அந்த அப்படித்தான் இருந்தது. நாங்கள் அப்படியே காணொலியை பார்ப்போம். பார்த்தீங்கன்னா கருணக்கிழங்கு இப்படி ஒரு துண்டாக தான் வண்டி எடுத்துனாங்க. கிட்டத்தட்ட நார்மலாக இந்த ஒரு துண்டு வந்து 1 கிலோ இருக்குதுண்ணே. கருணக்கிழங்கு வந்து சரியான பேரம் கூட. மேல் தோல் வந்து நல்ல மெல்லிசு, ஃபுல்லாகவே இதில் கிழங்கு தான் இருக்குது. நாங்கள் இதை வெட்டி கொள்வோம். இவ்வளோ அந்த வட்டி தந்த கிழங்கு அப்படியே முழுசாக இருக்கிற ஒரு 5 கிலோ 6 கிலோ அப்படி ஒரு பெரிய கிழங்கு. இது வந்து அந்த பார்க்க இதாக இருக்குது, சரியான கடினமான கிழங்கு வெட்டுறதுக்கு. அந்த பெரிய துண்டு அதில் இருக்குது. எங்களுக்கு இப்போ 1 கிலோவும் தேவையில்லை, இதில் ஒரு துண்டை மட்டும் வெட்டி எடுப்பேன் என்ன. மற்ற இதில் ஒரு சின்ன சுனத்தன்மை இருக்குன்னு சொல்லி நம்ம அந்த நாக்கு கடிக்கிற மாதிரி இருக்கும் சாப்பிட்டா. அப்படி அது பொரிச்சா அப்புறம் அப்படி இருக்கிறது, பொரிச்சா அப்புறம் அப்படி இருக்காது. அந்த கிழங்கு வெட்டைக்குள்ளே சில பேருக்கு அந்த கை கடிக்கும் அப்படி தான் வேணும். அது இந்த சுமார் தண்ணியில் கலக்கி போட்டு வெட்டினா அப்படி செய்யாது. இல்லாட்டி சில பேர் தேங்காய் பூசு வேணும். அதை விட இந்த கிழங்கு வந்து கன நாளைக்கு இருக்கும், நிறைய நாளைக்கு வந்து இந்த கிழங்கு ஒரு வருஷக்கணக்கில் கிடக்கும், வருஷக்கணக்கில் இருக்கும். இப்போ எங்களுக்கு வந்து இந்த கிழங்கு இருக்குதானே, ராசவள்ளி கிழங்கு இருக்கு, அதுவும் வந்து கன நாளைக்கு இருக்கும். அதே மாதிரி இந்த கிழங்கும் வந்து கன நாளைக்கு வந்து வச்சு பாவிச்சு கொள்ளலாம். வந்து மேல் தோலை மட்டும் முதல் நாங்கள் வடிவா சீவி எடுப்போம் என்ன. இப்படி கொஞ்சம் பெரிய துண்டுகளாக முதல் வெட்டி எடுத்துட்டு இப்போ இந்த அளவான துண்டுகளை நாங்கள் கழுவி போட்டு வெட்டி எடுப்போம். உங்களுக்கு இவ்வளவும் காணும் அதுதானே. இது இருக்கட்டும். இப்போ நாங்கள் பொரிக்க போகிற கிழங்கு தானே, அதனால் வந்து கிண நேரம் தண்ணிக்கு நாங்கள் அப்படியே போடக்கூடாது. கழுவி எடுத்த கிழங்கை வந்து நாங்கள் அளவான துண்டுகளாக வெட்டி எடுப்போம். டெவல் செய்கிறதுக்கு அளவான துண்டுகளாக நாங்கள் வெட்டி எடுத்துட்டோம். இதுக்கு வந்து என்ன செய்ய போகிறோம்னா கொஞ்சமாக உப்பு சேர்ப்போம். இதை வந்து இப்படியே குலுக்கி விடுவோம். இனி என்ன செய்ய போகிறோம்னா அடுப்பு மூட்டி நாங்கள் இதை பொரியல் தான் விட போகிறோம். அடுப்பு எரிய தொடங்கிட்டுது. நாங்கள் பொரிக்கிறதுக்காக சட்டியை வைப்போம். சட்டி கொஞ்சம் சூடாகட்டுக்கும். சட்டி சூடாகிட்டது. பொரிக்கிறதுக்காக தேங்காய் எண்ணெய் விட்டுக்கொள்ளுவோம். எண்ணெய் வந்து அப்படியே நல்லா கொதிச்சிட்டுது. நாங்கள் உப்பு பிரட்டி வச்சிருக்கிற கருணக்கிழங்கை வந்து போட்டுக்கொள்வோம். இந்த கருணக்கிழங்கு பொரியறதுக்கு வந்து அவ்வளவு எங்களுக்கு எண்ணெய் தேவையில்லை, கணக்க எண்ணெய் தேவையில்லை. அந்த எண்ணெயும் வந்து கணக்க வந்து அந்த கருணக்கிழங்கு வந்து குடிக்காது. கொஞ்சம் எண்ணெய் தான் அதுக்கு வந்து பொரியறதுக்கு இருந்தால் காணும். அப்படியே நல்லா பொரிஞ்சு வந்து விரட்டு. பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் பொரிஞ்சிட்டுது எங்களுக்கு. இப்போ அப்படியே நாங்கள் பிரட்டி விடுவோம். இது வந்து வேகமாக பொரிஞ்சிடும் எங்களுக்கு கருணக்கிழங்கு வந்து. இப்போ உருளைக்கிழங்கு அதுகள் வந்து கொஞ்சம் பொரியறதுக்கு கொஞ்சம் நேரம் இருக்கும். இது வந்து வேகமாகவே பொரிஞ்சிடும். அப்படியே மற்ற பக்கம் நல்லா பொரியட்டுக்கு.
கருணக்கிழங்கு எங்களுக்கு நல்லாவே பொரிஞ்சிட்டுது. நாங்கள் நல்லா எண்ணெயை வடித்து போட்டு இறக்குவோம். இப்படியே எல்லா கருணக்கிழங்கையும் பொரிச்செடுப்போம். பார்த்திங்கன்னா இதோட வந்து எங்களுக்கு கருணக்கிழங்கு பொரியல் முடியுது. என்னென்னு சொன்னீங்கன்னா இந்த விட்ட எண்ணெய் அவ்வளவுமே இருக்குது பாருங்க. பார்த்திங்களா எவ்வளோ எண்ணெய் இருக்குது, இவ்வளோதான் விட்டது அப்படியே இருக்குது. கூடுதலாக இப்போ இது கல்யாண ஜாமதி அதுகள் எல்லாம் இப்போ கூடுதலாக செய்யணும். கருணக்கிழங்கு டெவல் செய்யணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோட வந்து நாங்கள் கொஞ்சமாக உள்ளி உரித்து வச்சுருக்கிறோம். அதையும் அப்படியே பொரிச்செடுப்போம். அதே மாதிரி இந்த உள்ளி பொரியிறதுக்கு எங்களுக்கு இன்னும் எனக்கு வந்து இருக்காது. மேலால் அப்படியே பொரிஞ்சினா உள்ளுக்கு அந்த அவியல் பருவமாக இருக்கும் உள்ளி வந்து எங்களுக்கு. ஆனால் சரியான புக்கு ஏன்னா இப்போ பயங்கர பக்க காத்துக்கு தொண்டும் இல்லை. என்ன அடி அடிச்சது காத்து. உண்மையாக தான் காத்து மில்லோண்டு சரியான நாலஞ்சு நாளே பயங்கர பக்க. சரியா என்னடா காத்து இப்படின்னு சொல்லி சொன்னோம். இயற்கை எது வந்தாலும் அளவுக்கு அதிகமாக வந்தால் கஷ்டம்தான். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் உள்ளியும் வந்து பொரிச்சு எடுத்துட்டோம். அதில் வந்து எண்ணெயை வந்து நல்லாவே குறைச்சிட்டு தாளிக்கிறதுக்காக கொஞ்சம் எண்ணெயாக வச்சுருக்கிறோம். இப்போ வந்து கடுகும் பெருஞ்சீரகம் போட்டுக்கொள்வோம். அதோட பார்த்திங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகாய் இதை வந்து இப்படியே கலந்து விடுவோம். வெங்காயம் பச்சை மிளகாய் வதங்கட்டுக்கு எங்களுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் அப்படியே நல்லா வதங்கி கொண்டு வந்துட்டுது. அடுப்பு வந்து இனி கூட எரிக்க தேவையில்லை. எங்களுக்கு நோம்பெலாம் அப்படி தணலில் இருந்தாலே காணும். இப்போ என்ன செய்யப்படுறோம்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்ப்பேன். அதோட வந்து துண்டு மிளகாய் கட்டர் தூள் வந்து ஒரு கொஞ்சமாக சேர்க்க போகிறோம். நீங்கள் தனி மிளகாய் தூளும் சேர்த்துக்கொள்ளலாம். கிணக்க உரைப்பு போட வேணும் இல்லை. இதோடு என்ன செய்யப்படுறோம்னா கொஞ்சமாக சோஸ் விட்டுக்கொள்வோம். நாங்கள் உப்பு வந்து இப்போ இதுக்கு வந்து போட்டு தானே பொரிச்சிருக்கிறேன். உள்ளிக்கு வந்து போட இல்லை. அதனால் வந்து ஒரு சொட்டு உப்பு கிணக்க தேவையில்லை, கொஞ்சமாக போட்டாச்சு. இப்போ வந்து தக்காளி சோஸ் தான் போடுறேன். அதில் வந்து எங்களுக்கு வந்து புளி சேர்க்க தேவையில்லை. அடுப்பு வந்து எரியக்கூடாது. இந்த கடற்தூள் வைக்க எல்லாம் இல்லாமல் போகும் வரைக்கும் நாங்கள் அப்படி தணலில் ஒரு நிமிஷம் அப்படியே நாங்கள் கிண்டி விடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா பொரித்து வச்சுருக்கிற கருணக்கிழங்கு உள்ளியை வந்து சேர்த்துக்கொள்ளுவோம். இதை அப்படியே நல்ல வடிவாக கலந்து விடுவோம். அதோட வந்து கழுவி வச்சுருக்கிற கருவேப்பிலையும் சேர்த்துக்கொள்வோம். அடுப்பு வந்து எங்களுக்கு இப்போ துண்டரை எரிய இல்லை, தணலில் தான் இருக்குது. எல்லாமே பொரிச்சது தானே. அடுப்பு எரிய வேணுமெண்டில்லை, அந்த வெக்கை இருந்தாலே காணும் எங்களுக்கு. அப்படியே ஒரு நிமிஷம் இப்படியே தணல்லே இருக்கட்டுக்கு. இந்த உள்ளியெல்லாம் பொரிச்சு போட்டால் சாப்பிடாத முதல்ல என்ன நல்ல வாசமாக இருக்குல்ல, நல்லா இருக்கு. இந்த வாசமே சூப்பராக இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து கருணக்கிழங்கு டெவல் வந்து ரெடி ஆகிட்டுது. இப்போ நாங்கள் இறக்கி எடுப்போம் என்ன.
இன்றைய பார்த்தீங்கன்னா புழுங்கல் அரிசி சோறு, அதாவது குத்தரிசின்னு சொல்லுவோம். குத்தரிசி சோறு நல்ல கீரை மசியல் வந்து செய்திருக்கிறோம். அதில் வந்து பருப்பு வந்து மஞ்சள் தூள் உள்ளி மிளகாய் எல்லாம் போட்டு பால் கறி. பைத்தங்காய் வந்து இது இளநி விட்டு அப்படியே பிரட்டி வச்சுருக்கிறோம் பைத்தங்காய். அதோட வந்து எங்களோட கருணக்கிழங்கு டெவல் அப்படி இருக்குன்னு வேறு சாப்பிட்டு பார்ப்போமேண்ணா. ஓ இப்போ நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போமேண்ணா. முதல் வந்து டெவலை தான் சாப்பிட்டு பார்க்கணும். அந்த மாதிரி இருக்கு. எப்படி டேஸ்ட்டுண்ணா? சொல்லி வேலையில் இந்த கறி உண்மையிலே எங்கட அந்த நிகழ்வுக்கு செய்த மாதிரி இருந்தேன். எங்களோட அந்திரட்டி நிகழ்வுக்கு வந்து அப்போ மாமாவோட அந்திரட்டி நிகழ்வுக்கு வந்து செய்திருந்தது. இதுவும் ஒரு கறியாக செய்திருந்தது. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது. இந்த பன்னீர் துண்டுகள் என்னென்னா இப்படி சதுர துண்டுகளாக அப்படி பார்க்க வந்து பன்னீர் துண்டுகள் மாதிரி தான் இருந்தது. அதே மாதிரி தான் இருந்தது. மற்ற சொல்லி ரெண்டு சமைச்சு கொடுத்தா கருணக்கிழங்குன்றே சொல்ல மாட்டேன், அப்படி இருக்கும். இப்போ இந்த கருணக்கிழங்கு வந்து சாப்பிடாதாக்கள் இருக்குன்னு சில பேர் வந்து ஒவ்வொரு மிரக்கறி கொடுக்கணும். அப்படி சாப்பிடாக்களுக்கு வந்து இப்படி செய்து கொடுத்தா கட்டாயம் சாப்பிடுவேன். கருணக்கிழங்கு காணையில் சாப்பிட முடிச்சிட்டிங்களா? நல்ல ஒரு சுவையாக இருக்கும். சொல்லி வேலை இல்லை. இப்போ கூடுதலாக இந்த கல்யாண வீடு சாமத்திய வீடுகளில் பன்னீர் கறி அதுகள் எல்லாமே இருக்குமல்லோ, அதே மாதிரி இந்த கருணக்கிழங்கு கறியும் இப்போ கூடுதலாக சமைக்கணும். உண்மையிலேயே அந்த அளவுக்கு நல்ல ஒரு சுவையாக இருக்குது. கருணக்கிழங்கு கறின்றதை விட கருணக்கிழங்கு டவர் தானே உண்மையிலேயே நல்லா இருக்குது. நீங்களும் செய்து பாருங்கள். இது செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அதோட வந்து உள்ளியும் பொரிஞ்சு போட்டது அந்த மேல் பக்கம் பொரிஞ்ச உள்ளுக்கு அந்த அவியல் பருவமாக நல்ல ஒரு சுவையாக இருக்குது. அதோட இந்த பைத்தங்காய் கறியே ஒரு வித்தியாசமான முறையில் தான் வச்சிருந்தது. கட்டாயம் அதையும் நாங்கள் ஒரு செய்து பார்ப்போமே. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த அருமையான ஒரு டெவல் நீங்களும் மறக்காமல் செய்து பாருங்க. அப்போ நாங்கள் இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்வோம். இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.